வணக்கம் நண்பர்களே. ஆதி பாரதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல அதிரடி திருப்பங்கனங்க பார்த்தோன்னா, ஆதி மித்ரா கழுத்துல தாலியை கட்டு அப்படின்னு பவானி குடைச்சல் கொடுக்குறாங்க. அப்பதான் ஆதி இல்ல ஒரு நிமிஷத்துல வாரேன் சித்தி அப்படின்னு அந்த இடத்துல இருந்து எழும்புறாங்க. மனமேடையில மித்ரா அப்படியே முகம் கோணுது. ஒரு கட்டத்துல பார்த்தோன்னா, இந்த சைடு நம்ம பாரதியின் கழுத்துல இருக்க தாலியை அதிகாரிக அப்படியே அவுத்து எரிஞ்சு வீசுறாங்க. நம்ம ஆதி போய் கேட்ச் பண்ணிடுறேன். நம்ம பாரதி கழுத்துல ஆதி தாலியை கட்டுறாங்க. எனக்கு ஏற்கனவே தெரியும் பாரதியோட புருஷன் நான் தான் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. பாரதி நான் இருக்கிறேன் உங்ககிட்ட அப்படின்னு அந்த பாரதிக்கு ஆதரவா நம்ம ஆதி அப்படியே ஆதி நம்ம பாரதி கையை பிடிச்சிக்கிட்டு நேராக மித்ரா கிட்ட வராங்க. என்னோட மனைவி பாரதி அப்படின்னு உள்ள விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொல்ல நேரம் பயரி இந்த ஒரு பெரிய படபடப்பை வச்சுக்கிட்டு நம்ம பவானி சொல்றாங்க, ஏ ஆதி நீ இந்த பாரதியே நல்லவன் அப்படின்னு நினைச்சிட்டாத. இந்த பாரதியால தான் உங்க அம்மா உயிரோடு இல்லை இறந்துருக்காங்க அப்படின்னு ஒரு போடுறாங்க நம்ம பவானி. அப்பதான் பாரதிக்கு பொறி தட்டுது. அந்த பவானி வீட்டில் ஒருத்தங்களை அடைச்சி வச்சிருந்தது ஏன் சாரதா அம்மாவா இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அப்பதான் சொல்றாங்க, இந்த பாரு ஆதி உங்க அம்மா சாவுக்கு நான் காரணம் இல்லை அப்படின்னு நம்ம ஆதி கிட்ட சொல்றாங்க. உங்க அம்மா உயிரோடி தான் இருக்காங்க. சொல்ல போனா அந்த பவானி தான் உங்க அம்மாவை பிடிச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு உள்ள ரகசியத்தை போட்டு உடைக்கிறாங்க. நம்ம பகவானியின் முகத்திரையை நம்ம ஆதி முன்னாடி கிழிச்சு எறிகிறாங்க நம்ம பாரதி அப்படின்னே சொல்லலாம். அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா செம்ம அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தான் ராஜேஸ்வரி பாட்டி எங்க பாரதி நான் உண்மையை சொல்லணும், ஆதியும் பாரதியும் பிரிச்சிடக்கூடாது, என் கேடு கெட்ட என் பேத்தி கழுத்துல இந்த ஆதி தாலி கட்டிடக்கூடாது, ஆனால் பாரதியை காணலையே அப்படின்னு தவிக்கிறாங்க. இங்கிருந்த சைடு பாரதியை அதிகாரிக்க பிடிச்சி வச்சு கழுத்துல இருக்க தாலியை அவுத்து அப்படியே தூர எறிகிறாங்க. ஏண்டி நீ ஒரு விபச்சாரி, உனக்கு ஒரு தாலி ஒரு கேடு அப்படின்னு சொல்றாரு. என்ன வாயை மூடுங்க, நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை அப்படின்னு நம்ம பாரதி எவ்வளவோ சொல்றாங்க. ஆனால் பவானியோட இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த பவானி சொல்லி தான் இந்த அதிகாரிங்க இந்த பாரதி கழுத்தில் தாலி இருந்தால் இந்த மித்ரா கழுத்தில் தாலி ஏறாதனால அதை அப்படியே அவுத்து தூர எறிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால பாரதி கழுத்தில் இருக்க தாலியை அப்படியே அவுத்து தூர எறிய போகிறாங்க. நம்ம பாரதி அப்படியே உயிர் போனது மாதிரி நிற்கிறாங்க. ஆனால் நம்ம ஆதி கரெக்டாக மனவிடையிலேருந்து ஒரு நிமிஷம் நான் இப்போ வரேன் அப்படின்னு களை இறங்கி நேராக நம்ம பாரதியை மீட்க வந்துடுறாங்க. அந்த தாலியை அப்படியே கேட்ச் பண்ணுறாங்க. என்ன பார்க்குறீங்க பாரதி, நான் இருக்கேன், நீங்கள் பயப்படாதுங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்லு நேரம் நம்ம பாரதிக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். அப்படியே அந்த தாலியை எடுத்து இந்த பாருங்க வாங்க அப்படின்னு சாமி முன்னாடி போய் நம்ம பாரதிக்கு கழுத்தில் தாலியை கட்டிடுறாங்க. நம்ம பாரதியை பார்த்து என்ன பார்க்குறீங்க, நான் தான் உங்கள் புருஷன் அப்படின்னு ஏற்கனவே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல நேரம், கடவுளே இதுக்கு தான் நான் பயந்து இருந்தேன். என் புருஷனுக்கிட்ட இந்த உண்மையை சொன்னால் எங்கே பழைய நினைவுகள் அவருக்கு குடைச்சலை கொடுத்து அவர் உயிருக்கு ஆபத்து வந்துருமோ அப்படின்னு பயந்தேன், படபடத்தேன். ஆனால் ஒரு நொடியில் இதெல்லாம் தூள் தூளாக ஆகும்னு நான் நினச்சி பார்க்கவே இல்லை. இப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு நம்ம பாரதி சந்தோஷப்படுறாங்க. அப்படியே நம்ம பாரதிக்கு கையை பிடிச்சிக்கிட்டு மனமேடைக்கு இழுத்துட்டு வராங்க. மித்ரா பவானி எல்லாம் பார்க்குறாங்க, சாக்காராங்க. இப்போவும் என் கூட கல்யாணம்னு வந்துக்கிட்டு இந்த ஆதி பாரதி கழுத்தில் தாலியை கட்டி இழுத்துட்டு வரான். இது பார்க்கறதுக்கு அப்படியே வயிற்றுச்சலாக இருக்குது. என்ன ஆதி நீ மித்ராவுக்கு இப்படி கல்யாண மேடை வர வந்துட்டு அவள் கழுத்தில் தாலி கட்டாமல் போறிய அப்படின்னு நீ இப்போ பாரதி கழுத்தில் இந்த தாலியை கட்டியிருக்க எதுக்காக அப்படின்னு சொன்னாரோ. பவானி அப்படி ஒரு பெரிய பழிய பாரதி மேல உருட்டி தள்ளுறாங்க. இந்த பாரு ஆதி, நீ இந்த பாரதியை நம்பாத, இவளால தான் உங்க அம்மா உயிருக்கு ஆபத்து, இவளால தான் உங்க அம்மா இறந்தாங்க அப்படின்னு ஒரு இடத்துல போட நேரம் நம்ம பாரதிக்கு சந்தேகம் வருது. ஏன் இந்த பவானி நம்ம சாரதா அம்மாவை கொடுமைப்படுத்தியிருக்க கூடாது, இவ கண்டிப்பா யாதியோட அம்மாவை சாகலை, உயிரோடி தான் இருக்காங்க, இவ தான் அடைச்சி வச்சு கொடுமைப்படுத்துறா அப்படின்னு உள்ள பொறி நம்ம பாரதிக்கு தட்டிடுது அப்படின்னே சொல்லலாங்க. மித்ரா நான்
நான் ஏமாந்துட்டேன். இந்த ஆதி வந்து பழைய ஞாபகம் அவனுக்கு வரல அப்படின்னுலாம் நினச்சேன். ஆனா வந்து அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த பாரதி என்னோட மனைவின்னு தெரிஞ்சோ என்ன கல்யாண மேடை வர வந்து அசிங்கப்படுத்திட்டான். கடைசியில பாரதி கழுத்துல தாலி கட்டிட்டான். இதுக்கெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு வந்து கொந்தளிக்கிறாங்க. இந்த சைடு ஆனந்த் பார்த்தாங்க. இந்த மித்ராவுக்கு நெத்தியடி கிடச்சிட்டு இனி இவளுக்கு யாரும் இவளை கல்யாணம் பண்ண மாட்டாங்க. நான் கல்யாணம் பண்ண ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கணங்க இது கிடச்சிருக்கு. இதை யூஸ் பண்ணிக்கிட்டேனோ மித்ராவை எத்தனை வருஷமாக நான் வந்து அமெரிக்காவிலேருந்து துரத்தி லவ் பண்ணேன். இவ தான் என்ன கண்டுக்கிடலை. ஆனால் கண்டிப்பாக தாலின்னு ஒன்று கட்டுனா இந்த மித்ரா காலத்தில் தான் நான் கட்டுவேன் அப்படின்னு வந்து ஆனந்த் வந்து நினைக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே கணம் பார்த்தோன்னா நம்ம பாரதி வந்து ஆதிக்கிட்ட பேசுகிறாங்க. இந்த பாரு ஆதி, உங்கள் அம்மா வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த சாரதாம்மா வந்து சாகலை, உங்கள் அம்மா உயிரோடி தான் இருக்காங்க அத்தை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் என்ன சொல்கிறான். ஆமாம், இந்த பவானி நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளோ நல்லவ இல்லை. இவ ஏன் உங்கள் அம்மாவை அடைச்சி வச்சு கொடுமைப்படுத்தியிருக்க கூடாது. கண்டிப்பாக இதுக்கு பின்னணியில் இது காரணம் இருக்குது. அதனால தான் நான் சொல்லுறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்ல நேரம் அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மித்ராவை வந்து அப்படியே நடுங்கி போய் நிற்கிறாங்க. இனி நான் வந்து என்ன பண்ணுவேன், நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு வந்து சுதாகர்கிட்ட சொல்ல நேரம் இதுக்கு எல்லாம் இந்த பாரதி தான் காரணம், அந்த பாரதியை விடக்கூடாது அப்படின்னு வந்து கோவத்தில் வந்து கொந்தளிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம பாரதியும் ஆதியும் சேர்ந்து எங்கள் பவானி பிடியில் இருக்க எங்கள் அம்மாவை மீட்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சாரதா அம்மாவை மீட்க வந்து தயாராகிறாங்கங்க.